செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உதயநிதி அவர்களோட பேச்சு, அந்த உதாரணம், இதெல்லாம் எப்படி அரசியலை நீங்க எப்படி டீகோட் பண்ண? இல்லை, அவர் விஜய் நினைச்சு தான் சொன்னாரா நமக்கு தெரியல. டீகோட் பண்ணிக்கலாம், காலத்தின் சூழல்ல அப்படி எல்லாரும் கை தட்டுறாங்க பயங்கரமா அந்த பேச்சுக்கு. ஆமா, அதான் அது அப்படித்தானே இருக்கும். பரஸ்பரம் அது அப்படி கூட புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன நினைச்சு சொன்னார்னு அவருக்கு மட்டும்தானே தெரியும். பட் அதை தாண்டி இன்னைக்கு நான் வேற சில செய்திகளையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு உள்ளபடியே ரொம்ப விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம், தாவேக்கா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறச்சீற்றம் உள்ளபடியே என்னை கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. திமுக அரசின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய சில நியாயமான கேள்விகள் அதில் புலப்பட்டுச்சு. அதுக்கு நிச்சயமாக உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. யார்? உதயநிதி அவர்கள் இளைஞரணியின் சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் 2 நாள் கருத்தரங்கு, பல தலைப்புகளில் பகுத்தறிவு சார்ந்த பல ஆளுமைகளை கூட்டு பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு புக் ஃபேரும் நடக்குதாங்க. ஆனால் இது அல்ல தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி தேவை. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய குரலாக இளைஞருடைய குரலை அவர் கவனிக்க தவறாரு. நேற்று ஒரு 2 days பிஃபோர் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியிடப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையரங்கில். அந்த திரையரங்கில் அந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டு தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகள் கேட்குறாங்க, உரிமை குரல் எழுப்புகிறார்கள். ஒன்ஸ் மோர் அந்த பாட்டை போடுங்கன்னு. அந்த பாட்டை அந்த திரையரங்கில் போடலை. ஒரு இளைஞன் வெளியில் வந்து அறச்சீற்றத்தோடு சொல்கிறான், இதற்கு காரணம் திமுக, நான் வன்மையாக கண்டிக்கிறேன், 2026 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும், எங்கள் பாட்டை நீ ஒன்ஸ் மோர் போடலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் அறிவு திருவிழாவை நடத்துகிறேன், புத்தக கண்காட்சி நடத்துகிறேன்னு அவர் அந்த அறிவு திருவிழாவில் தான் அவர் சொல்கிறார். தாஜ்மஹால் அப்படின்னு கொண்டு வந்து வைப்பாங்க, அது வெறும் அட்டை தான், தட்டினா கீழே விழுந்துரும். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அட்டைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவன் தான் தெளிவாக கேள்வி கேட்குறானே. ஒரு பாட்டை ஒன்ஸ் மோர் போடலைங்கிறதுக்கு அவன் அவ்வளோ சீற்றத்தோட கேள்வி கேட்குறன போய் நீங்கள் எப்படி அட்டைன்னு சொல்லுவீங்க? அது ஒரு 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 அறிவார்ந்த வாதம் இல்லையா? எனக்கு அதில் உதயநிதியுடைய கருத்தில் எனக்கு துளி உடன்பாடு இல்லை. கூடுகிற கூட்டத்தை நீங்க பொருட்படுத்தலையா? இல்ல கூட்டத்திற்கு கொள்கை இல்ல, இல்லைங்க. பல ஆளுமைகள் ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா, 67 அண்ணாவிற்கு வந்தது போல அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அவன் வந்து பாருங்க, அதாவது ஒவ்வொருவரும் அவ்வளோ ஒரு புரட்சி சிந்தனையை தாங்கி. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு இருக்குல்ல, சரவெடியை கொளுத்தி அப்படியே தலையில் சுற்றி ரோட்டில் போன கார் மேலே ஒருத்தன் தூக்கி போடுறான். விஜய் ரசிகர். இந்த நாட்டில் விஜய் ரசிகருக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா? அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அது அவனுடைய அடிப்படை உரிமைங்க. அதை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இது வந்து சார், இப்ப இதெல்லாம் விமர்சனங்கள். வரப்ப இது நீங்க மதிப்பீடு இல்ல, பாராட்டுன்னு கூட பாராட்டு. நீங்க என் கருத்தை திரிக்காதீங்க, நான் பாராட்டுறேன். நீங்க பாராட்டுறீங்க. ஆனா உதயநிதி அவர்கள் பேசியதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கூடுகிற கூட்டம் அப்படின்னா அந்த கூட்டத்துல அவங்க கொள்கை இல்ல, அதனால அவங்களால நிக்க முடியாதுன்னு சொல்ல வராரா? இல்ல, அவர் தப்பா புரிஞ்சிருக்கிறான்னு நான் சொல்றேன். உதயநிதி அவர்கள் தப்பா புரிஞ்சிருக்கா. உதயநிதி பேசிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சுன்னா, நானும் அந்த கூட்டத்தில் ஒரு செஷன் எடுத்தேன். ஒரு கூட்டம் அது அந்த அரங்கில், அதை தாண்டி அந்த அரங்கில் எவ்வளவு சீட் இருக்கோ அதை விட அதிகமான கூட்டம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த புக் ஃபேரை பார்த்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக கூட்டு வராங்க. அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு செஷன் நடக்கும், ரைட்? இவங்க அந்த செஷன் முடியும் போது அந்த புக் ஃபேரை முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க இங்க வருவாங்க, இவங்க புக் ஃபேரை பார்க்கணும். அப்புறம் அடுத்த செஷனுக்கு அடுத்த வேற நிர்வாகிகள் வருவாங்க. இந்த மாதிரி அந்த புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை வாங்கவும், அந்த புத்தகம் அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை ஏற்கனவே வாசித்த ஆளுமைகளுடைய கருத்தாளி மிக்க கருத்துக்களை, உதாரணமா சமநீதியை பற்றி, அங்க சமநீதியை பற்றி, பெண்களை பற்றி இதெல்லாம் பேசி ஒரு கம்பாரிசன் வரீங்க. இங்க எப்படி இருக்கிறாங்க இளைஞர்கள், எப்படி உருவாக்கப்படுறாங்க, இங்க எப்படி இளைஞர்கள் எப்படின்ற அளவுல நான் எடுத்துக்கிறேன். முதல்ல நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு அது உங்க விருப்பம். நான் சீரியஸா சொல்றேன், பாராட்டுறீங்க. நான் விஜய பாராட்டுறேன், விஜய் ரசிகர்களை பாராட்டுறேன். சரி.